சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் அங்கே கிறிஷை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர, கிறிஷ் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்க அம்மாவை தேடுறாரு. ரோகிணியை பார்த்த கிறிஷுக்கு அவ்வளோ சந்தோஷம் வருது. ஆனால் முத்து பக்கத்தில் வந்து நின்ன உடனே ரோகிணியை யாருன்னு கூட தெரியாத மாதிரி அமைதியாகவே இருக்காரு கிறிஷ். கிறிஷ் பேசுகிற சத்தத்தை கேட்டு தன்னுடைய ரூமில் இருந்த ரோகிணி வெளியில் வந்து பார்க்குறாங்க. முத்து கூட கிறிஷ் இருக்கிறத பார்த்த உடனே பேரதிர்ச்சியோட கிறிஷ்கிட்ட மெதுவாக சொல்கிறாங்க, அம்மானு என்னை சொல்லி கூப்பிட்றாத அப்படின்னு. கிறிஷும் அதை புரிஞ்சுக்கிறாரு. மீனா முத்துவை விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னது இது? யார் யாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருது? உனக்கு இதே வேலையாக போச்சு. உங்கள் 2 பேர்த்துக்கும் இந்த வீட்டில் சாப்பாடு கொடுக்கறதே பெருசு. என்னவோ நிறைய சம்பாதிச்சு குடும்பத்தை கவனிக்கிற மாதிரி உங்களுக்கு நினப்பா என்ன? இந்த பையனை முதல்ல எங்கே பார்த்தியோ அங்கேயே கொண்டுட்டு போய் விடு. இந்த வீட்டில் நீங்கள் தங்குறதுக்கே இடம் இல்லை. இந்த பையனை எங்கே தங்க வைப்ப? தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் அப்படின்னு இங்கே கிறிஷை பார்த்துக்கிட்டே இங்கே விஜயா பேசும்போது கிறிஷ் பயந்துக்கிட்டே இங்கே முத்து மீனாவோட கையை பிடிச்சிக்கிறான். இதை பார்த்த ரோகிணி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. என் பையன்தான் கிறிஷ்னு கூட தெரியாமல் இங்கே அத்தை என்னெல்லாம் பேசுகிறாங்க. யாரோ ஒரு பையன்னு சொல்கிறாங்க. என் பையன் கிறிஷ். மனோஜ் கூடயும் என் கூடயும் ஒரே வீட்டில் கிறிஷை நான் வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். ஆனால் விஜயாத்தை என்னடானா இப்படியெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கிறிஷை என் பையனை கூட கூப்பிட முடியாத ஒரு நிலமை. ஒரே வீட்டில் இருந்தாலும் கிறிஷை நான் யாரோ மாதிரிலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ரோகிணி கண் கலங்கி நிற்க, உடனே விஜயாமோ, என்ன ரோகிணி பார்த்துட்டு அமைதியாக நிற்கிற? உனக்கு இந்த பையன் வீட்டுக்கு வந்தது சரின்னு தோணுதா? இல்லைல்ல, அதனால தான் முத்துக்கிட்ட இப்படி பேசிகிட்ருக்கேன். இந்த மனோஜ் ரோகிணி ஒரு ரூமில் இருக்காங்க, நாங்கள்லாம் ஒரு ரூமில் இருக்க. இந்த பையனை நீ எங்கே தங்க வைப்ப? ஏற்கனவே சொன்னது தான், இந்த பையனை நீங்கள் ஒன்றும் கவனிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இந்த கிறிஷோட பாட்டி ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்கள கவனிக்கவே ஆள் இல்லை. அதனால தான் கிறிஷை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நான் கூட்டிகிட்டு வந்தது தான். இவனெல்லாம் கூட்டிகிட்டு வெளியில் போக முடியாது. உங்கள் வீடாகவே இருந்தாலும் கொஞ்சமாவது மற்றவங்கள பற்றி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருந்தா உங்களுக்கு உதவி செய்ய வேண்டாமா? அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாதான் அந்த உதவி நமக்கும் கிடைக்கும். புரிஞ்சு பேசுங்க அப்படின்னு சொல்ல, நீ இப்படியே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இரு. உன்னை கவனிக்க யாரும் வரப்போகிறதில்ல. நான் சொன்னா நீ கேட்க மாட்டல்ல? இருந்துட்டு போகட்டும். 2 நாளைக்கு மேலே இந்த பையன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. புரியுதுல்ல அப்படின்னு மீனாவை பார்த்து பேசிட்டு விஜயா போகிறாங்க. இங்கே உடனே கிறிஷுக்கு ரோகிணியை பார்க்க அவ்வளோ சந்தோஷம். அம்மா இருக்கிற வீட்டுக்கே நான் வந்துட்டேன். இன்றைக்கி அம்மா கூட நிறைய பேசலாம். அம்மா ரூம்லேயே நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு ஆசையாக காத்துட்ருக்காரு கிறிஷ். மீனா கிறிஷுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு ஊட்டி விடுறாங்க. இதை பார்த்த ரோகிணி கண் கலங்கி அழுகிறாங்க. கிறிஷ் என்னோட பையன். எனக்கு தான் கிறிஷ் மேலே எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் என் அம்மாவையும் பார்த்துக்க முடியல, கிறிஷையும் சரியாக பக்கத்தில் வச்சு கவனிச்சிக்க முடியல. ஆனால் அந்த முத்து மீனா கிட்ட கிறிஷ் எவ்வளோ பாசமாக சந்தோஷமாக இருக்கான். அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் முத்துவும் மீனாவும் வாங்கி கொடுக்குறாங்க. என் பையன் கிறிஷுக்கு நான் சாப்பாடெல்லாம் ஊட்டி விடணும், பக்கத்தில் வச்சு நல்லா பார்த்துக்கணும், அவனை நல்லா படிக்க வைக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன். அதெல்லாம் நடக்க மாட்டேங்குதே. ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு என் பையனை பிரிஞ்சு இருக்க வேண்டிய நிலைமை எனக்கு அப்படின்னு தன்னுடைய ரூமில் இருக்க ரோகிணி கிறிஷை நினச்சி கிறிஷை பார்த்து அழுகிறாங்க. இங்கே கிறிஷ் யாருக்கும் தெரியாமல் ரோகிணியோட ரூமுக்கு வந்து, அம்மா நான் வந்துட்டேம்மா, உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன். முத்துமாமா இங்கே கூட்டிகிட்டு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் தான் எங்களை பார்க்க வரவே இல்லையம்மான்னு சொல்ல, கிறிஷ் அப்படி அம்மானை கூப்பிடாத. யாராவது கேட்டுட்டா அவ்வளவுதான். நான் சொல்கிறத கேளு. அந்த முத்து மீனாக்கிட்டேயே நீ இருக்கணும். அவங்க சொல்கிறத நீ கேளு. ஏன்னா இப்போ உன் பாட்டியோட நிலைமை உனக்கு தெரியும்ல. ஹாஸ்பிட்டலில் இருக்க பாட்டியை நான் போய் அப்பப்போ பார்த்துட்டு வருவேன். குணமான உடனே நம்ம வீட்டுக்கே கிளம்பி போயிடலாம். அது வரைக்கும் நீ ஆசைப்பட்டாலும் நீ நினச்சாலும் என்னை அம்மானை கூப்பிட்டு மாட்டி விட்டுறாத. என்னை யாருன்னே தெரியாத மாதிரி தான் நீ நடந்துக்கணும். இப்படி என்னை பார்க்கறதுக்காக வர்றது, என்னை வந்து அம்மானை கூப்பிடுறதுன்னு இப்படி நீ செஞ்சிட்டு இருந்தா அப்புறம் இந்த வீட்டில் எனக்கு பிரச்சனை வந்துடும். நான் இந்த வீட்டில் தங்க முடியாது, நான் சந்தோஷமாக இருக்க முடியாது கிறிஷ் அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் இனி அப்படி உங்களை கூப்பிட மாட்டேன். நான் முத்து மாமா கிட்டேயும் மீனா அத்தைக்கிட்டேயும் போகிறேம்மா அப்படின்னு ரோகிணியை பார்த்து அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இதை பார்த்துட்டு ரோகிணியால் தாங்கிக்க முடியல. என் பையன்கிட்டயே இப்படி நான் பேச வேண்டியதாக இருக்கே. எதுக்காக தான் இந்த முத்து என் பையனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாரோ தெரியல. கிறிஷால் என்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் இங்கே கிறிஷ்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. கிறிஷ் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் வேண்டாம் மாமா, என் அம்மா கூட இருக்கணும், என் அம்மா என்கிட்ட பேசணும்.
என் அம்மா கூடயே நான் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அதுதான் என் ஆசை அப்படின்னு சொல்லும்போது, நீ தாண்டா உன் அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்க. உன் பாட்டி இப்படி ஒரு நிலமையில இருக்காங்க, உன்னை பார்த்துக்க கூட ஆள் இல்லைன்னு இங்கே நீ என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உன் அம்மா உண்மையாகவே நல்லவங்களா இருந்தா உன்னை பக்கத்தில் வச்சு பார்த்துருந்துருப்பாங்கல்ல, உன் பாட்டிக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல, இல்லை என் அம்மா ரொம்ப நல்லவங்க, என்ன அவங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போல, கண்டிப்பாக என்னை தேடி என் அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்காம பேசுகிறான் கிரிஷ். உடனே மீனாவும், பாவங்க கிரிஷ் தன்னுடைய அம்மாவை விட்டு கொடுக்காம எவ்வளோ பாசமாக இருக்கான். ஆனால் கிரிஷோட அம்மாவுக்கு தான் இதெல்லாம் புரியறதில்ல. நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் கிரிஷை நம்ம நல்லா பார்த்துக்கணுங்க. நீங்கள் கிரிஷுக்கு என்னென்ன பிடிக்கணும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க, கிரிஷ் நல்லா சந்தோஷமாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு, நீ நிம்மதியாக தூங்கு கிரிஷ், உன் பாட்டிக்கு குணமான உடனே நாங்களே உன்னை உன் பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், அது வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் நானும் இங்கே மீனாத்தையும் உன்னை கூட்டிகிட்டு போவோம், கூட்டிகிட்டு வருவோம், நீ எதுக்குமே யோசிக்க வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்ல, இங்கே என்னவோ மீனா பக்கத்தில் கிரிஷ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தூங்குறதுக்காக அங்கே எல்லா ஏற்பாடையும் செஞ்சாலும் தன்னுடைய அம்மாவை போய் பார்க்கணும், ரோகிணி கிட்ட பேசணும், நான் மற்றவங்க எல்லாருமே அங்கே தூங்கிட்டு இருக்காங்க, யாருக்கும் தெரியாமல் நான் அம்மாவை போய் பார்க்கணுன்னு ரோகிணியை பார்க்க முயற்சி செய்கிறாரு கிரிஷ். யாருக்குமே தெரியாமல் ரோகிணியோட ரூமுக்கும் போக, உடனே ரோகிணி, கிரிஷ் இங்கே வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு, என்ன கிருஷ்ணி, எத்தனை முறை சொன்னேன் என்னை தேடி இங்கே வராதன்னு, நீயும் நானும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தாலே அவ்வளவுதான், இந்த முத்து மீனா உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க, உன் கூடயே என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க, அம்மா கஷ்டப்படணும்னு நீ நினைக்கிறியா கிருஷ்ணன்னு சொல்ல, இல்லைம்மா உங்கள் கூடயே இதே ரூமில் இருக்க ஆசையாக இருக்குமா, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, உங்ககிட்ட பேசவும் முடியல, அங்கே மீனாத்தை எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாலும் நீங்கள் எனக்கு சாப்பாடு தரணும்னு தோணுதுமா, இன்றைக்கி மட்டும் நீங்கள் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசணும், என்னை கதை சொல்லி தூங்க வைங்களேன், உங்கள் ரூம்லேயே நான் இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்ல, வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் மனோஜுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும், அப்புறம் நான் உன் மேலே எதுக்கு இவ்வளோ அக்கறையாக இருக்கேன்னு அந்த மீனாவும் முத்துவும் கேள்வி கேட்பாங்க, நான் என்னென்னு பதில் சொல்கிறது, நீ என் பையன்தான், ஆனால் அந்த உண்மையை வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன், அதனால நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, ஒரே வீட்டில் இருக்கோம், நீ என் பக்கத்தில் இருக்க, ஆனாலும் உன்னை பக்கத்தில் வச்சுக்கவும் முடியல, பேசவும் முடியல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு உனக்கு தெரியாது கிரிஷ் அப்படின்னு கிரிஷுக்கு புரிய வச்சிட்ருக்காங்க, அழுதுட்ருக்காங்க ரோகிணி. அந்த சமயம் அங்கேருந்து எந்திரிச்ச மீனாவும், பக்கத்தில் தானே இருந்தா இந்த கிரிஷ், இவனை தூங்க சொன்னா இவனை எங்கே காணுமே அப்படின்னு அங்கே இங்கேன்னு தேட ரோகிணியோட சத்தம் கேட்குது. ரோகிணி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, ஒருவேளை கிரிஷ் அந்த ரோகிணி கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கானா, புரியலையே அப்படின்னு அங்கேருந்து எந்திரிச்சு மீனா மெதுவாக வராங்க. ரோகிணியோட ரூமில் பார்க்க ரோகிணி அழுதுட்ருக்க அங்கே கிரிஷும் கவனிச்சிட்ருக்கான். உடனே அங்கே மீனா வந்ததை பார்த்துட்டு, மீனாத்த நீங்களான்னு கேட்க ரோகிணி உடனே ஒன்றும் தெரியாத மாதிரி, என்ன மீனா நீங்கள் இங்கே கிரிஷ் தூங்காமல் இருக்கிறா, நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இந்த பையனை கூட்டிகிட்டு வந்தீங்க, பாவம் இந்த பையன் ரெஸ்ட் எடுக்க முடியலன்னு என்கிட்ட வந்து கதை சொல்லுங்கன்னு கேட்டுட்ருக்கான், எனக்கு இதெல்லாம் வேலையா என்ன, கூட்டிகிட்டு போங்க இந்த பையனை, இதுக்கு தான் விஜயாத்தை சொன்னாங்க இந்த பையனெல்லாம் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு, நீங்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கிரிஷையும் மீனாவையும் திட்டுற மாதிரி திட்டி அங்கேருந்து ரோகிணி ஒன்றும் தெரியாத மாதிரி கிரிஷை அனுப்புகிறாங்க. கிரிஷ் உடனே பதில் பேசாமல் அமைதியாக ரோகிணியை பார்த்துக்கிட்டே மீனா கூட கிளம்பி போக மீனாக்கு சந்தேகம் வருது. இவ்வளோ நேரம் ரோகிணி மெதுவாக கிரிஷ்கிட்ட அவங்க ரூமில் பேசிகிட்டு இருந்தாங்க, அவனை திட்டி அனுப்பவும் இல்லை, கிரிஷ் வந்து நல்லபடியாக சந்தோஷமாக தானே இருந்தான், என்ன பார்த்த உடனே எதுக்காக இந்த பையனை யாருன்னு தெரியாத மாதிரியே பேசுகிறாங்க, இதில் என்ன வேற திட்டுறாங்க, ஒன்றுமே புரியலையே, கிரிஷ் வந்து யாரும் தெரியாதவங்க கிட்ட கண்டிப்பாக பேசவும் மாட்டான், இப்படி போய் பேசணும்னு நினைக்கவும் மாட்டான், எங்களை தவிர அவன் இந்த வீட்டில் பெருசாக யார்கிட்டையும் பேசுறதில்ல, அப்புறம் இப்போ எதுக்கு ரோகிணி கிட்ட கிரிஷ் பேசுறதுக்காக போனான்னு தெரியல அப்படின்னு மீனா சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனாவும் கிரிஷ்கிட்ட மெதுவாக கேட்குறாங்க, கிரிஷ் நீ எதுக்காக இங்கேருந்து அங்கே போன, ரோகிணி உன்னை கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை நான் தான் அங்கே போனேன், நான் இப்படி இனி செய்ய மாட்டேன் மீனாத்த அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷும் பதில் பேசாமல் இருக்க இங்கே மீனா யோசிக்கிறாங்க. கிரிஷ்கிட்ட கேள்வி கேட்குறத விட ரோகிணி கிட்ட தான் முதல்ல கேட்கணும், ஏதோ ஒரு உண்மையை இவங்க 2 பேரும் மறைக்கிற மாதிரில இருக்குது, எனக்கு என்னவோ ரோகிணி மேலே சந்தேகமாக இருக்குது, பார்ப்போம் இன்னும் 2 நாள் கிரிஷ் இங்கே தானே இருக்க போகிறான், கண்டிப்பாக ரோகிணி தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா உண்மையை மறைச்சா அந்த உண்மை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய தான் போகுது ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் இங்கே ரோகிணி மேலேயும் கிரிஷ் மேலேயும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க.
கிறிஷ் வந்து ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கான், உண்மைய மறைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறாங்க மீனா. இங்க சீதா சந்திரா வீட்டுக்கு வந்ததுனால சந்திரா சீதாவுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு கேட்டு சந்தோஷமா சமைச்சு கொடுக்குறாங்க. உடனே சீதா, என்னம்மா, எனக்கு கல்யாணமாகி 2 3 நாள் தான் ஆகுது, என்னென்னவோ விருந்தாளி மாதிரில கவனிக்கிறீங்க, நான் உங்க பொண்ணு தானம்மா அப்படின்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்ட, எப்பயோ தான் வர என்னை பார்க்கறதுக்கு, உனக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்க வேண்டாமா? உன் மாமியார் வீட்டில் என்னையும் இங்கே உன் தம்பி சத்யாவையும் எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இப்படி ஒரு குடும்பம் உனக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு முத்துக்கு மீனாவுக்கும் தான் முதல்ல நன்றி சொல்லணும். இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, நீ சந்தோஷமா இருக்கிறதுனால நானும் நிம்மதியாக இருக்கேன் சீதா, இந்தா இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க, உடனே சீதாவும், என்னதான் நீ சந்தோஷப்பட்டாலும் இப்போ வரைக்கும் முத்துமாமாவும் என் வீட்டுக்காரர் அருணும் பேசிக்கிறதே இல்லைம்மா, ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து என்னவோ கோவத்தில் பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிறாங்க. என்னைக்கு தான் 2 பேரும் மனசு மாறி ஒன்று சேருவாங்களோ தெரியல. நானும் அக்காவும் எப்பயுமே பிரச்சனை இல்லாமல் ஒத்துமையாக இருக்கோம், அதே மாதிரி இந்த அருணும் முத்து மாமாவும் ஒன்று சேரணும்னு நினச்சா அது எப்போமா நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, நடக்கும், அதுக்காக நானும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். முத்து மாப்பிள்ளை மாதிரியே உன் வீட்டுக்காரரும் ரொம்பவே நல்ல மனசோடு இருக்கிறாரு, அதனால தானே இங்கே சத்யாவுக்கு வேலைக்காக ஏற்பாடெல்லாம் செய்ய சத்யாவும் வேலைக்கு போயிருக்கான், எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்ல, முத்து மாமாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவருக்கு கோவம் வந்தால் அப்புறம் கண்டுக்கவே மாட்டார். மீனாக்கா மேலே உள்ள கோவமே இப்போ தான் சரியாயிருக்கு. இதில் என் வீட்டுக்காரரை எப்போ தான் மன்னிச்சு ஏற்றுப்பாரோ தெரியலம்மா. ஆனால் யாருக்காகவும் முத்து மாமாவையும் மீனாக்காவையும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அருணை விட எனக்கு முத்து மாமாவும் மீனாக்காவும் தான் ரொம்ப முக்கியம். அதில் நான் ரொம்பவே உறுதியாக இருக்கேன்னு சொல்ல, அது என்னவோ சரிதான், நம்ம வீட்டுக்கு மூத்த மகனாக இருந்து எல்லாத்துலேயும் பார்த்து பார்த்து செஞ்சது முத்து தம்பி தானே, அவரை எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு முத்துவை பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சந்திராவும் சீதாவும். இங்கே அருண்கிட்ட சிட்டியும் சிட்டியோட ஆளுங்களும் மாட்டிக்கிறாங்க. உடனே சிட்டியும், சார் விடுங்க சார், ஒரு முக்கியமான வேலையாக போகிறோம் சார், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் தான் இங்கே இருக்க எல்லாருக்கும் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு வட்டி வாங்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு எதுவும் உதவி வேணும்னா கூட கேளுங்க சார், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏன் சார் என்கிட்ட கேள்வி கேட்க என்ன நிப்பாட்டி வைக்கிறீங்க, நான் முதல்ல அந்த முத்துவோட காரை போய் பார்க்கணும் சார்னு சொல்ல, என்னது முத்துவோட காரா, ஏன் அந்த முத்துவை உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, சார் அவனை தெரியும் சார், அவனுக்கும் எனக்கும் சுத்தமாக ஆகாது, அந்த முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும் தான் சார் கிளம்பி போயிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் தான் இங்கே எங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் சார் வேணும்னு கேட்கும்போது, நீ முதல்ல தப்பு செஞ்சுருக்க, அதுக்காக பணத்தை கட்டிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, உடனே சார் பணம்லாம் இல்லை சார், இப்போ தான் அங்கே பணத்தை வாங்கிறதுக்காகவே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சிட்டி சொல்லிகிட்டு இருக்க, உடனே அப்போ தான் அருண் யோசிக்கிறாரு, முத்துவுக்கும் சிட்டிக்கும் ஆகாதுன்னா இந்த சிட்டி மூலமாக முத்துவுக்கு பிரச்சனை செஞ்சால் என்ன, முத்து ரொம்ப நல்லவன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, அதனால நம்மளை கூட விட்டு கொடுத்துருவாங்க போல, முத்துவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த சீதா குடும்பத்தில் உள்ள எல்லாரும், இந்த சிட்டி கூட சேர்ந்து முத்துவும் தப்பு பண்ணியிருக்கான்னு ஒரு பிரச்சனையை செஞ்சு முத்துவை மாட்டி விட்டாதான் என்ன, முத்துவுக்கும் சிட்டிக்கும் ஆகாது, சிட்டியோட ஆளுங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கு காரணம் முத்து தான்னு நம்ம போலீஸில் மாட்டி விட்டு முத்துவை வசமாக வெளுத்து வாங்கணும், அவன் வெளியிலேயே வராத மாதிரி செய்யணும், இந்த சிட்டி செய்கிற தப்பெல்லாமே அதுக்கு காரணம் முத்துதான்னு சொன்னால், சிட்டி ஏற்கனவே தப்புக்கு மேலே தப்பு செய்கிறவன், இவனை பற்றி எல்லாருக்கும் தெரியும், இந்த சிட்டி ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லையே, அதனால் சிட்டிக்காக முத்து தான் இதெல்லாம் செஞ்சான்னு சொல்லி மாட்டி விட்டுற வேண்டியதுதான், முத்துவுக்கு நல்ல பேர் கிடைக்கவே கூடாது, அவன் என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினா, இந்த வேலையில் இருக்கேன், பொறுப்பான ஒரு வேலையில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே ஆதாரத்தை காமிச்சு என்னை அவமானப்படுத்தினா, எத்தனை முறை வேலையில் அந்த முத்துவால் எனக்கு பிரச்சனை வந்தது, அவனை எப்படி சும்மா விடுறது, இந்த சிட்டி மூலமாக தான் அந்த முத்துவுக்கு சரியான ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை பார்த்து அருண் சிரிச்சுக்கிட்டே, எனக்கும் அந்த முத்துவை பற்றி தெரியும், அவனுக்கும் எனக்கும் கூட ஆகாது, நீ எனக்கு உதவி செஞ்சா அந்த முத்துவை எப்படியாவது போலீஸில் மாட்டி விட்டு நான் உள்ளே அனுப்பிடுவேன், உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன், எனக்கு இந்த உதவியை நீ செய்வியான்னு கேட்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சார், நீங்கள் சொன்னால் நான் செய்யாமல் இருப்பேனா என்ன, நீங்கள் பெருசாக உதவின்னு யார்கிட்டையும் கேட்டதில்லையே, நீங்கள் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும்லாம் இருப்பீங்க, அப்புறம் என்ன சார் அந்த முத்துவை உள்ளே அனுப்புறதுக்கு என்கிட்ட உதவி கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, அந்த முத்துவோட அந்த மீனா இருக்காங்கல்ல, முத்துவோட மனைவி மீனா, அவங்க தங்கச்சி சீதாவை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த வீட்டில் முத்துக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு தரதில்ல, என்ன தான் அந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லா நான் பார்த்துக்கணும்னு நினச்சாலும் முத்துவை தான் மூத்த மகனாக நினைக்கிறாங்க, அந்த வீட்டில் உள்ளவங்க முத்து இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு முத்துவை அவமானப்படுத்தணும், எல்லாரும் முத்துவை ஏளனமாக பேசணும், அதுதான் எனக்கு வேணும்,
மற்றபடி அந்த முத்து எனக்கு நிறைய பிரச்சனை செஞ்சிட்டான், அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா நான் பதில் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி பேச, பரவாயில்லையே, அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நான் நினச்சதுக்கு இப்போ சரியான ஒரு ஆள் தான் கிடச்சிருக்காரு. இந்த அருணை காரணமாக வச்சு முத்துவை நம்ம மாட்டி விட்டுற வேண்டிதான். எத்தனையோ முறை அந்த ரோகிணி உதவி செஞ்சுருக்காங்க. ரோகிணி இப்போ நமக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அருண் தேடி வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி, அதுவும் முத்துவை அவமானப்படுத்த உதவி கேட்டால் செய்யாமல் இருப்பேனா என்ன அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இதை பற்றி நினச்ச சிட்டியும், சார் என் ஆளுங்க எல்லாரும் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை செய்வாங்க சார், அதுக்கு காரணம் அந்த முத்து தான் அப்படின்னு நீங்கள் சொன்னாதான் எல்லா போலீஸும் நம்புவாங்க. உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கே, பெரிய வேலையில் இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் ஏற்கனவே எங்கள் ஆளுங்கெல்லாம் அடுத்தவங்களோட நகையை எடுக்கிறது, அதிகமாக வட்டி வாங்குறதுன்னு தப்புக்கு மேலே தப்பு செய்கிறாங்க சார். இதுக்கு காரணம் நான் தானே பெருசாக வெளியில் தெரியாது. ஏன்னா நான் இங்கே இருக்கிறத விட யார்கிட்டையும் மாட்டிக்க கூடாதுன்னு வேறு வேறு ஊருக்கு போயிட்டே இருப்பேன். இப்போ அதுக்கெல்லாம் காரணம் அந்த முத்து தானே, மாட்டி விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். என் ஆளுங்களே வந்து முத்து செய்ய சொல்லி தான் இந்த தப்பெல்லாம் செஞ்சோன்னு அவங்க ஒத்துப்பாங்க சார். முத்து மேலே எனக்கு எவ்வளோ கோவம் இருக்கோ அதே கோவம் என்கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்களுக்கும் இருக்குது. ஆஃபீஸ் தேடி வந்து என்ன மட்டும் இல்லை, என் ஆளுங்களையும் அந்த முத்து எத்தனையோ தடவை வெளுத்து வாங்கியிருக்கான். எனக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை தான் சார், அதனால் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுற. உடனே இப்படி ஒரு திட்டத்தையும் போடுறாரு அருண். நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா அப்படின்னு இங்கே சிட்டிக்கிட்ட சொல்ல, உடனே சிட்டியும் சரி சார், நான் சரியாக செஞ்சுருவேன், முத்துவை அவமானப்படுத்த நான் காத்துட்ருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக அருண் யோசிக்கிறாரு. நமக்குன்னு இந்த சிட்டி மாட்டிக்கிட்டான், இவன்கிட்ட ஒவ்வொன்றா சொல்லி அந்த முத்து குடும்பத்தை அவமானப்படுத்தணும். அதனால் முத்துவை வந்து எல்லாரும் அவமானப்படுத்தி ஏளனமாக பேசினா, சீதா மட்டும் இல்லை, அந்த சீதா வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன தான் மருமகனாகவும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மூத்த மகனாகவும் பார்க்கணும். அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்கிற மாதிரி செஞ்சு முத்துவையும் அந்த குடும்பத்தையும் பிரிப்பேன். இது ஏற்கனவே நான் போட்ட திட்டம் தானே அப்படின்னு யோசித்து சந்தோஷப்படுறாரு அருண். அதே மாதிரி இங்கே சிட்டியோட ஆளுங்க எல்லார்கிட்ட இருந்தும் நகையை எடுக்கிறதுன்னு தேவையில்லாத தப்பெல்லாம் செஞ்சு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. உடனே போலீஸும் இத்தனை பேர் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொல்கிறது அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்கின உடனே, சார் அந்த கார் டிரைவர் முத்துல சார், அவன் தான் சார் எங்ககிட்ட இப்படியெல்லாம் சொல்கிறது. நாங்கள் அந்த பணம் நகைன்னு அடுத்தவங்க கிட்டேருந்து எடுக்கிற எல்லாத்தையும் அந்த முத்துக்கிட்ட தான் சார் கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த டிரைவர் முத்துவா, அவரை பற்றி தெரியுமே, அந்த முத்து அப்படிலாம் செய்ய மாட்டானே அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சார், அவனோட ஆளுங்க தான் நாங்கள். அவன் வெளியில் எல்லாருக்கும் நல்ல விதமாக இருக்கிறதுக்காக கார் டிரைவராக இருக்கான். மற்றபடி அவனுக்கு பெரிய வருமானம் அந்த சவாரி மூலமாக என்ன சார் கிடைக்க போகுது? இப்படி அடுத்தவங்களோட நகையை கொண்டு வந்து கொடுக்குறதுன்னு எல்லாத்தையும் நாங்கள் அந்த முத்துக்கிட்ட தான் சார் கொடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் என்னடானா எங்கள் மேலே சந்தேகப்படுறீங்க? நாங்கள் இத்தனை பேர் பொய்யா சார் சொல்ல போகிறோம்? சொல்லுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல, அங்கே மாட்டிக்கிட்ட எல்லாருமே முத்து தான் இதுக்கு காரணம் அப்படின்னு இங்கே அருண் எப்படி சிட்டிக்கு சொல்லி கொடுத்தாரோ, சிட்டியோட ஆளுங்க அதே மாதிரி போலீஸ்கிட்ட முத்துவை மாட்டி விடணும்னு நினச்சி பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போலீஸாக இருக்கிறவரும், இல்லை சார் இவங்க எல்லாரும் பொய் சொல்கிற மாதிரி இருக்குது, எனக்கு மீனாவையும் தெரியும், அந்த முத்து தம்பியவும் தெரியும், அவர் இப்படிப்பட்ட தப்பெல்லாம் செய்யவே மாட்டார், யாரோ சொல்லி தான் இவங்க பொய்யான ஒரு பதிலை சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் முத்து தம்பியை பற்றி உங்களுக்கு கூட தெரியுமே சார் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் தெரியும், ஆனாலும் இத்தனை பேர் இப்படி முத்து தான் எங்களை இதெல்லாம் செய்ய சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விசாரித்து தானே ஆகணும். முத்து முதல்ல எங்கே இருக்காருன்னு பார்த்து இங்கே வர சொல்லுங்கள், அவரை விசாரிச்சுட்டு அப்புறம் ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. முத்துவும் சவாரிக்கு போயிட்டுருக்கேன்னு சொல்கிறாரு. உடனே எங்கள் போலீஸ் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஏதோ விசாரிக்கணுமா, 4-5 பேர் வந்து நிறையா தப்பு பண்ணியிருக்காங்க, அடுத்தவங்களோட நகை பணம்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஆனால் அவங்கள இப்படி செய்ய சொன்னதே நீங்கள் தானே, உங்களை தான் சொல்லிகிட்ருக்காங்க முத்து, நீங்கள் முதல்ல வாங்கன்னு சொல்லும்போது, என்ன சார் இது, நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன், இதில் என்ன சார் நீங்கள் இப்படிலாம் செய்கிறீங்க, நான் எதுக்கு சார் வந்து பிரச்சனை செய்யணும், நான் எதுக்கு அடுத்தவங்களோட நகையெல்லாம் எடுக்க சொல்லணும், நான் இப்படி செய்யவே இல்லை சார்னு சொல்லும்போது, உண்மை என்னன்னு நீ வந்து சொல்லுப்பா முத்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாங்க. உடனே அங்கே போயிட்டு முத்துவும் ரொம்பவே பதட்டமா, சார் நான் எந்த தப்பும் செய்யலை சார், இவங்களெல்லாம் நான் பார்த்ததே இல்லை சார், உண்மையை சொல்லுங்கடா, எதுக்கு என்ன மாட்டி விடுறீங்க, நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் சார், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு காப்பாற்றுறதுன்னு இப்படி நல்லது மட்டும்தான் சார் செய்வேன், உங்களுக்கே தெரியும் எத்தனையோ முறை இங்கே இருக்கிற அருணால் எனக்கு பிரச்சனை வந்திருக்கு, அப்போல்லாம் உண்மையை நான் நிரூபிச்சிருக்கேன்ல சார் அப்படின்னு சொல்லும்போது,
உடனே அங்கே இருந்த போலீஸும் சந்தேகப்படுறாரு. ஒருவேளை முத்துவுக்கும் அருணுக்கும் ஆகாததுனால அந்த அருணா திட்டம் போட்டு இப்படி எதுவும் செஞ்சுருப்பாரா? ஏன்னா முத்து இங்கே வந்தப்பெல்லாம் முத்து மேலே தப்பு இல்லைன்னு நாமளும் வெளியில் அனுப்பியிருக்கோம். ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த அருணா தான் இருந்திருக்காரு. இந்த முறையும் அருண் என்ன செஞ்சுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த போலீஸும் முத்து தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி, உண்மையை நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும், என் மேலே எந்த தப்புமே இல்லை சார் அப்படின்னு சொன்னதால் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை இப்படியே சும்மா விடக்கூடாது, உண்மையை கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்ச இங்கே போலீஸும் அந்த ஆளுங்களை கூப்பிட்டு வெளுத்து வாங்குவோம், உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பொய் சொன்ன அந்த ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இதுக்கு மேலேயும் சிட்டியை பற்றியோ இல்லை அந்த அருணை பற்றியோ சொல்லாமல் இருந்தால் நம்மளை உள்ளே அனுப்புவாங்க, நம்ம வெளியிலேயே வர முடியாது, நமக்குன்னு குடும்பம் இருக்குது. இந்த அருண் முத்துவை பிடிக்காததுனால இப்படி செய்ய சொன்னார், அதுக்காக நாம் மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறோம், நம்மளெல்லாம் வெளுத்து வாங்குறாங்க, முத்து மேலே உள்ள நம்பிக்கையில் முத்துவை எதுவும் செய்யாமல் விட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அங்கே வந்த ஆளுங்க முத்துவை மாட்டி விடணும்னு திட்டம் போட்டு வந்த அந்த ஆளுங்க அங்கே போலீஸ்கிட்ட அழுதுகிட்டே, சார் நீங்கள் நினைக்கிறது எல்லாம் உண்மைதான் சார், நாங்கள் சிட்டியோட ஆளுங்க தான் சார், சொல்லப்போனால் நகை பணம்னு எல்லாத்தையும் நாங்கள் சிட்டிக்காக தான் எப்பயுமே அடுத்தவங்க கிட்டேருந்து எடுத்துகிட்டு வருவோம், சிட்டி சொல்லி தான் சார் நாங்கள் எல்லாத்தையுமே செய்வோம், சிட்டி நிறைய பேருக்கு பணம் கொடுத்து அதிகமான வட்டி வாங்கிட்டு இருக்கான், வட்டி பணத்தை வாங்கிட்டு இருக்கான் சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ சிட்டியும் இங்கே அருணும் தான் திட்டம் போட்டு எங்களை அனுப்புனாங்க சார், முத்து எந்த தப்புமே செய்யலை, முத்து மேலே எந்த தப்பும் இல்லை சார், முத்து சொல்லி இந்த நகை பணத்தை நாங்கள் எடுக்கவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ யார் தான் இதெல்லாம் செய்ய சொன்னது, உண்மை என்னன்னு சொல்லலை, வெளியில் போகவே முடியாது, நாங்கள் என்ன செய்வோன்னு தெரியும்ல அப்படின்னு போலீஸ் கேட்ட உடனே, சார் உண்மையை சொல்லிடுறோம் சார், அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, அருண் சிட்டியை பார்த்து ஒரு உதவி செய்யணும்னு கேட்டார், அருணுக்கும் இங்கே முத்துவுக்கும் ஆகாது, அதனால் சிட்டியை உதவி கேட்டு சிட்டி மூலமாக இதெல்லாம் செய்யணும்னு நினச்ச அருணால் தான் சார் நாங்கள் வந்தோம், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன், உங்களை நான் காப்பாற்றிடுவேன்னு அருண் நம்பிக்கையாக சொன்னார் சார், ஆனால் இப்படி எங்களை மாட்டி விடுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சிட்டியோட ஆளுங்களை அனுப்பி முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டது அந்த அருண் தான், ஏற்கனவே சிட்டிக்கும் முத்துவுக்கும் ஆகாது, அருணுக்கும் முத்துவுக்கும் ஆகாது, அதனால் இந்த அருணும் சிட்டியும் திட்டம் போட்டு முத்துவை மாட்டி விடணும்னு நினச்சாங்க, ஆனால் நீங்கள் எல்லாரும் முத்துவை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சு முத்து மேலே நம்பிக்கை வச்சு முத்து இப்படிப்பட்ட தப்பை செய்யவே மாட்டாருன்னு சொல்ல எங்களை வெளுத்து வாங்கி உண்மையை சொல்ல வச்சிட்டிங்களே சார் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. முத்து மேலே தப்பே இல்லைன்ற உண்மையை போலீஸ் அருண் மேலே சந்தேகப்பட்டு கண்டுபிடிச்சதால உடனே முத்துவும், பார்த்தீங்களா சார், பெரிய பொறுப்பு இருந்தால் என்ன வேணாலும் செய்யலான்னு அருண் இந்த ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி என்ன அவமானப்படுத்தணும், என்ன மாட்டி விடணும், நான் உள்ளே போகணும், வெளியில் வரக்கூடாது, சரியாக வேலை செய்யக்கூடாதுன்னு என் குடும்பம் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும்னு நினச்சிருக்காரே, இப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்பி பெரிய பெரிய வேலையெல்லாம் கொடுக்குறீங்க சார் அப்படின்னு சொல்ல உடனே முத்துவை பார்த்து அங்கே மன்னிப்பு கேட்குறாங்க. நாங்கள் உங்கள் மேலே தப்பே இருக்காதுன்னு உங்கள் மேலே சந்தேகப்படாமல் ஒத்துக்கிட்டோன்னா அதுக்கு காரணம் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் முத்து, ஆனால் இங்கே வேலை பார்க்குற அருண் இப்படி ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு பிரச்சனை செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிட்டி தான் நினச்சேன், ஆனால் சிட்டிக்கிட்ட இப்படி பேசி சிட்டி ஆளுங்களை அனுப்பி உங்களை மாட்டி விட அருண் திட்டம் போடுவார்னு நான் எதிர்பார்க்கல, கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன், அருணை கூப்பிட்டு வெளுத்து வாங்கி இனி இந்த வேலையில் இருக்க உனக்கு தகுதியே இல்லைன்னு அருணை நான் வெளியில் அனுப்புகிறேன்னா இல்லையான்னு பாருங்கள், உங்களுக்கும் அருணுக்கும் எவ்வளோ வேணாலும் பிரச்சனை இருக்கலாம், அதுக்குன்னு அவர் பொறுப்பான ஒரு வேலையில் இருக்கும்போது அதை பயன்படுத்தி இப்படி செய்கிறது பெரிய தப்புன்னு அருணுக்கு நான் புரிய வைக்கிறேன், இதுக்கும் நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளைங்க, ஆனால் இப்படி புரிஞ்சிக்காம அருண் ஏன் இருக்காருன்னு தான் தெரியல, அருணோட கல்யாணத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பிரச்சனை செஞ்சதை மனசில் வச்சுக்கிட்டு அருண் மறுபடியும் திருந்தாமல் இப்படிப்பட்ட வேலையை செய்கிறாரு, இது உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அதை வெளியில் கொண்டு இப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த அருணுக்கு, முதல்ல அருணை வர சொல்லுங்களேன், இந்த ஆளுங்க முன்னாடியே அருண்கிட்ட நான் கேள்வி கேட்கணும், இந்த ஆளுங்க அதுக்கு பதில் சொல்லணும், அருண் செஞ்ச தப்பை நான் புரிய வச்சு அருணை முதல்ல இந்த வேலையிலேருந்து அருணை வெளியில் அனுப்புனாதான் அருணுக்கு புரிய வரும், இப்படிலாம் செய்யக்கூடாதுன்ற ஒரு புரிதலும் வரும் போல அப்படின்னு சொல்லும்போது உடனே அருணையும் ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. அருணும் அங்கே முத்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டே உள்ள வர அங்கேருந்த ஆளுங்களும் அருணை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. என்ன சார் நீங்கள் எங்களை மாட்டி விட மாட்டேன்னு சொன்னீங்க, இங்கே இருக்க எல்லாரும் முத்து மேலே உள்ள நம்பிக்கையில் எங்களை வெளுத்து வாங்கிட்டாங்க சார், உங்களுக்கு உதவி செஞ்சு நாங்கள் உள்ளே போகணுமா, என்ன சார் நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்கன்னு அருணை பார்த்து கேள்வி கேட்க, வாயை மூடுங்கய்யா, என்ன செய்கிறீங்க, என்னை பற்றியே நீங்கள் மாட்டி விடுறீங்களான்னு கேட்க, ஆமாம் சார், நீங்கள் அந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு முத்துவை மாட்டி விடணும்னு நினச்சிங்களே அது தப்பு இல்லை, நாங்கள் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டோம்,
நாங்கள் இப்படி நகை பணம்னு எடுத்ததுக்கு காரணம் அந்த சிட்டி தான். ஆனால் சிட்டியை அப்படி செய்ய சொன்னது நீங்கள் தானே. அப்புறம் உங்களை பற்றி சொல்லாமல் என்ன சார் செய்கிறது அப்படின்னு மாட்டிக்கிட்ட ஆளுங்க அருண் வந்த உடனே கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிக்க, உடனே இங்கே திருன்னு முழிக்கிறாரு அருண். உடனே முத்து சொல்கிறாரு, என்ன அருண், நீங்கள் திருந்தவே மாட்டீங்கல்ல. என்னை மாட்டி விட்டு குடும்பத்து முன்னாடி நான் அவமானப்பட்டு நிற்கிறோம். உங்களை எல்லாரும் நல்ல மாப்பிள்ளைன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும், இதானே உங்கள் திட்டமாக இருக்கும் அப்படின்னு முத்து கேள்வி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன சாதாரண கார் டிரைவர், உங்களை அவமானப்படுத்தி நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அருண். உடனே அங்கே இருந்த போலீஸும், அருண் பேசுகிற எதையும் நம்பாதீங்க சார், இவர் தன்னுடைய வேலையில் நிறைய பிரச்சனை செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அப்பப்போ நாமளும் மன்னிச்சு போனால் போதுன்னு விட்டதுக்கு இந்த அருண் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு பாருங்க. அந்த சிட்டியை கூட்டிகிட்டு வந்தால் உண்மை தெரிஞ்சிட போகுது, இதில் யார் தப்பு பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிட்டியவும் வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு வர, சிட்டியும் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டதால வேற வழியே இல்லாமல் முத்துக்கு இப்படி பிரச்சனை செய்ய சொன்னது இந்த அருண் தான். எனக்கு முத்து மேலே கோவம் இருந்தது, ஆனாலும் நான் இப்படி செய்யணும்னு நினைக்கல. இந்த அருண் தான் நீங்கள் எனக்கு பணம்லாம் கொடுக்க வேண்டாம், எனக்கு இந்த உதவியை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி என்கிட்ட உதவி கேட்டார். இவர் பெரிய ஒரு பொறுப்பில் இருக்காரே, இவர் சொல்லி கேட்காம இருந்தால் எனக்கு பிரச்சனை வரும்னு நினச்சி அருண் சொன்னதை நான் செஞ்சிட்டேன் சார். சொல்லப்போனால் இந்த அருணால் தான் சார் என் ஆளுங்களும் வந்து இப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சிட்டியும் சொல்லி மாட்டி விட்டுறாரு. உடனே முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து அனுப்பின உடனே முத்து ஃபோன் பண்ணி சீதா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சீதா தப்பாக நினைக்காத, இந்த அருண் இப்படிலாம் செஞ்சுருக்காரு, சிட்டி கூட சேர்ந்து சிட்டியோட ஆளுங்களை வச்சு தப்பே செய்யாத என்ன போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு அருண் நினச்சதால என் மேலே அங்கே இருந்த போலீஸ் நம்பிக்கை வச்சு நான் சொன்னதை நம்பினதுனால நான் இப்போ வெளியில் வந்துட்டேன். அருண் வசமாக மாட்டிக்கிட்டாரு. சொல்லப்போனால் இனி அந்த அருணுக்கு வேலை இருக்குமோ இருக்காதோ தெரியல. இப்படிப்பட்ட அருணை நம்பி எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட சீதான்னு சொல்ல, மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா? இந்த அருண் இப்படிலாம் செஞ்சுருக்காரா? என்னை நம்ப வச்சு அப்போ ஏமாத்திட்டாரா? நீங்களும் அருணும் ஒன்று சேரணும், நல்லபடியாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்களுக்கு இப்படி பிரச்சனை செஞ்ச அருணை நான் சும்மாவே விட மாட்டேன். அருண் ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாருன்னு தான் நம்பி நான் அருணை கல்யாணம் பண்ணேன். ஆனால் இப்படி உங்களை ஏமாற்றி பிரச்சனையில் மாட்டி விடணும்னு நினச்சி அதுவும் அந்த சிட்டி கூடவா சேர்ந்து திட்டம் போட்டிருக்காரு. சிட்டி நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு சத்யாக்கெலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சான். எங்களை அதிலிருந்து காப்பாற்றினதே நீங்கள் தானே மாமா. அப்படி இருந்தும் சிட்டி கூட சேர்ந்து தப்பு செஞ்ச இந்த அருணை நான் சும்மா விடவே மாட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா, அருணுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு முத்து மூலமாக உண்மையை தெரிஞ்ச சீதா உடனே அங்கே கிளம்பி போகிறாங்க. போலீஸ் அருணையும் இங்கே சிட்டியவும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் திட்டம் போட்டு அடுத்தவங்கள மாட்டி விட்டுட்டு அதன் மூலமாக சந்தோஷப்படலான்னு நினைக்கிறது தப்பு இல்லையா அருண்? இந்த சிட்டி அவன் ஒரு நல்லவனே இல்லை, அடுத்தவங்ககிட்ட அதிகமாக பணம் வாங்கி ஏமாத்துற ஒரு ஆள். அவனுக்கு எப்படி நீங்கள் வந்து அவன்கிட்ட உதவி கேட்டு அடுத்தவங்கள ஏமாற்றலாம்? என்ன அருண் இதெல்லாம்? பொறுப்பு இருந்தால் என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறீங்களா? பொறுப்பான வேலை பார்க்கணும்னு நினச்சி நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க அருண் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போதே அங்கே சீதா வந்து நிற்கிறாங்க. சீதா முன்னாடி போலீஸ் அருணை வெளுத்து வாங்கினதால இங்கே சீதாவும், என்ன செஞ்சுருக்கீங்க அருண்? இப்போ தான் முத்துமாமா நடந்த எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னார். நீங்களா அப்படி செஞ்சீங்க? அப்போ இத்தனை நாள் நடித்து என்னை ஏமாத்திட்டு இருந்தீங்களா? உங்களை நம்பி நான் ஏமாந்துட்டேனா? நீங்கள் ரொம்ப நல்லவரை நினச்சி கல்யாணம் பண்ணனே, அது எல்லாமே தப்பு தானா அப்படின்னு சீதா கேள்வி கேட்க, இல்லை சீதா, ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி செஞ்சுட்டேன், மற்றபடி நான் எந்த தப்பும் செய்யலை. முத்து எப்போ பார்த்தாலும் பார்க்குற இடத்துலலாம் என்னை முறைச்சிக்கிட்டே இருந்தார், எனக்கு அது பிடிக்கல. அந்த முத்து சாதாரண கார் டிரைவர், அவனை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன். உன் வீட்டில் உள்ள எல்லாரும் முத்துவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினது எனக்கு பிடிக்கல. அவனை ஏதாவது செஞ்சால் நீங்கள் எல்லாரும் முத்துவை ஏளனமாக பேசுவீங்க, அவமானப்படுத்துவீங்கன்னு நினச்சி தெரியாமல் இப்படி செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க எல்லாரும் அப்படின்னு அருண் சொல்லும்போது சீதாக்கு இருந்த கோவத்தில் அருணை எல்லாரும் முன்னாடி பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு என் மாமா முத்துவை அவமானப்படுத்த இப்படி செஞ்சேன்னு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் முன்னாடி சொல்லுவேன். எனக்கு உன்னை விட என் அக்கா மீனாவும் என் மாமா முத்துவும் ரொம்ப முக்கியம். அவரை அவமானப்படுத்தணும்னு நினச்ச நீ எல்லாம் எப்படி எனக்கு ஒரு நல்ல வீட்டுக்காரராக இருக்க முடியும்? என்னை நம்ப வச்சு ஏமாத்தின நீ என் கூட வாழவே உனக்கு தகுதி இல்லை. என் குடும்பத்தில் உள்ளவங்க என்றைக்கும் ஒன்றை வேணாலும் மன்னிக்காமல் இருப்பாங்க. உன் குணத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உன் பக்கமே வராமல் உன்னை கண்டுக்காமல் இருப்பாங்க. உன்னை ஏளனமாக பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. என்றைக்கும் என் முத்து மாமாவை நாங்கள் தப்பாக நினைக்கவே மாட்டோம். நீ ரொம்ப நல்லவன் நினச்சி உன்னை கல்யாணம் பண்ணேன்ல, அதான் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறேன். என் முத்து மாமாவுக்கு பிரச்சனை வந்தது, உன்னெல்லாம் நான் சும்மா விடவே மாட்டேன். இந்த சிட்டியெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் கூட சேர்ந்து வேற திட்டம் போட்டிருக்கியே, அப்புறம் எப்படி நீ நல்லவனாக இருக்க முடியும்?
உன்னெல்லாம் நம்பி நீ ரொம்ப நல்லவன்னு நம்பி கல்யாணம் பண்ணல, என்ன சொல்லணும். அதனால தானே முத்துமாமாக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்ய முன் வந்திருக்க. சொல்லப்போனால் இப்படிப்பட்ட தப்பு செஞ்ச நீ எல்லாம் வேலையில் இருக்க, பொறுப்பான வேலையில் இருக்கவே கூடாது அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் வெளுத்து வாங்கி இங்கே வந்து அம்மா வந்த சீதா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அருணை நல்லா வெளுத்து வாங்கிட்டு, இனி நீ என் முகத்திலேயே முழிக்காத, என் வாழ்க்கையில் நீ வேண்டவே வேண்டாம், உன்னை பற்றி என் அம்மா கிட்டேயும் சொல்லி கண்டிப்பாக இனி உன் கூட வாழவே மாட்டேன்ற முடிவை நான் எடுக்க தான் போகிறேன். என் முத்து மாமா கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான தப்பை நீ இனி செய்யவே மாட்டேன்னு நீ என் அக்கா கிட்டேயும் என் மாமா முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து கோவமாக இங்கே சீதாவும் கிளம்பி போகிறாங்க. இந்த சிட்டியால் சிட்டிக்கிட்ட உதவி கேட்டு இப்படி நான் மாட்டிக்கிட்டேன், முத்துக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? சீதா வேற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த முத்துவுக்காக என்ன அவமானப்படுத்திட்டு போறாளே, இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. நான் போட்ட திட்டத்தால் முத்து எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்பான், அதை பார்த்து நான் சந்தோஷப்படலாம்னு நினச்சேன். ஆனால் எல்லாரும் முத்து தான் ரொம்ப நல்லவன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னெல்லாம் மாட்டி விட்டுட்டாங்க. சீதா வேற என் கூட வாழ மாட்டேன்னு என் முகத்தில் முழிக்காதன்னு திட்டிட்டு போயிட்டா. என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சீதா பேசின பேச்சாலையும் முத்துவை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு முத்து மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேனே, எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றது? நானா ஆரம்பித்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எனக்கே வந்து இப்படி நிற்கும், இப்படி எனக்கே பிரச்சனையாக மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு இங்கே வந்து அருண். என்னதான் முத்துக்கு அருண் மேலே கோபம் இருந்தாலும் நான் தப்பே செய்யலைன்றதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே அருணே வசமாக மாட்டிக்கிட்டான், எனக்கு அதுவே போதும், இந்த அருண் திருந்த போகிறதே இல்லை அப்படின்னு இங்கே வந்து முத்து நினைக்கிறாரு. முத்து அவருடைய வேலையை பார்க்குறாரு. ஆனால் அருண் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க சீதா.